மாணவர்களே, இந்த அமர்வில் நிரும செயலரோட அதிகாரம் மற்றும் உரிமைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். நிரும செயலரோட அதிகாரம், பவர்ஸ் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் எ கம்பெனி செக்ரட்டரி. நிரும செயலருக்கு நிறைய அதிகாரங்கள் சட்டத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி உரிமைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. மேற்பார்வை மற்றும் கட்டுப்படுத்தும் அதிகாரம். நிருமத்தினுடைய தலைமை ஊழியராக இவர் நிரும செயலருங்கிறவர் இருக்கிறதுனால தனக்கு கீழே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் அலுவலர்களோட செயல்பாடுகளை மேற்பார்வை செய்வதற்கும் அவர்களுக்கு முறையாக வழிகாட்டுவதற்கும் அந்த பணிகளை கட்டுப்படுத்துவதற்குமான அதிகாரம் இவருக்கு உண்டு. அடுத்து கையொப்பமிடும் உரிமை. நிருமத்தினுடைய மூத்த அதிகாரியாக, பொறுப்பு வாய்ந்த ஒரு அதிகாரியாக, முக்கிய நிர்வாக பொறுப்புள்ள ஒரு நபராக நிரும செயலர் இருக்கிறதுனால நிருமம் சார்பாக எந்த ஒரு ஆவணத்திலையும் எந்த ஒரு ஒப்பந்தத்திலையும் கூட்ட நடவடிக்கை குறித்த கோப்புகள்லையும் இவர் அவசியம் கையெழுத்து போடணும். அதுக்கான அதிகாரம் இவருக்கு உண்டு. அதிகாரத்தை செலுத்துதல். இயக்குனரவையால் வழங்கப்பட்ட அதிகாரங்களை செயல்படுத்தும் உரிமை நிரும செயலருக்கு உண்டு. இயக்குனரவையினுடைய அதிகாரங்களை, இயக்குனரவை கொடுத்த பணிகளை செய்வதற்குரிய அதிகாரம் இவருக்கு உண்டு. சான்றிதழ் வழங்கும் உரிமை. நிரும செயலரை பொறுத்த வரைக்கும் நிருமம் சார்பாக சான்றிதழ் வழங்கக்கூடிய அதிகாரம் நிரும செயலருக்கு உண்டு. பங்கு சான்றிதழ், ஊதிய சான்றிதழ் போன்ற பல சான்றிதழ்களை வழங்கக்கூடிய அதிகாரம் நிரும செயலருக்கு உண்டு. ஊதியம் மற்றும் இழப்பீடு கோரும் உரிமை. நிரும செயலருங்கிறவர் அவரோட நியமனத்தின் போதே ஒரு ஒப்பந்தம் செய்திருப்பாங்க. அந்த நிரும இயக்குனரவை, நிருமத்தின் சார்பாக இயக்குனரவை நிரும செயலரோட ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நிரும செயலர் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு, 5 ஆண்டுகளுக்கு செயலராக நியமிக்கப்படுகிறார். அப்போ நிரும செயலரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டபடி தன்னோட ஊதியத்தையும் படிகளையும் பெறுவதற்கான உரிமை, சம்பளத்தை பெறுவதற்கான உரிமை நிரும செயலருக்கு உண்டு. இவர் பாதிக்கப்பட்டார்னா நிருமத்திற்கு எதிராக வழக்கு தொடக்கக்கூடிய உரிமையும் உண்டு. சமயத்தில் இவர் பணி நீக்கம் செய்யப்பட்டால் அதுக்கான விளக்கம், அதுக்கான அறிக்கை, விளக்கம் தாங்கிய அறிக்கையை கேட்டு பெறுவதற்கான உரிமை உண்டு. இவரோட பதவி காலத்திற்கு முன்பாகவே இவர் பணி நீக்கம் செய்யப்பட்டால் இழப்பீடு கோருவதற்கான உரிமையும் நிரும செயலருக்கு உண்டு. அப்புறம் நிரும செயலருங்கிறவர் ஒரு முன்னுரிமை கடனீந்தோராக இருக்கிறார். அந்த உரிமை, முன்னுரிமை கடனீந்தோராக இவருக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிருமத்தை கலைக்கிறப்ப நிரும செயலர் அவருக்கு வர வேண்டிய சட்டப்பூர்வமான நிலுவைத் தொகைகளை முன்னுரிமை கடனீந்தோரை போல முன்கூட்டியே பெற்றுக்கொள்வதற்கான உரிமை பெற்றவர். அப்புறம் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான உரிமை. இயக்குனரவை கூட்டத்திற்கு, பங்குதாரர்கள் கூட்டத்திற்கு இவர் தான் ஏற்பாடு செய்கிறாரு. அந்த கூட்டங்களில் நேரடியாக கலந்து கொள்ளக்கூடிய உரிமை இவருக்கு உண்டு. சட்டப்படியாக செயலருக்கும் நிருமத்திற்கும் இடையில் முதலாளி தொழிலாளிங்கிற உறவு முறை நிகழ்கிறது. சாதாரண பணியாளரை பணி நீக்கம் செய்வது மாதிரியே நிரும செயலரையும் பணி நீக்கம் செய்யலாம். அதோட நிருமம் கூட்டக்கூடிய எல்லா கூட்டங்கள்லையும் இவர் கலந்து கொள்வதற்கான உரிமை பெற்றவராக கருதப்படுகிறார். அடுத்து நிரும செயலரை நீக்குதல். ரிமூவல் ஆர் டிஸ்மிசல் ஆஃப் எ கம்பெனி செக்ரட்டரி. நிரும செயலரை எவ்வாறு நீக்கலாம் அப்படின்னா, நிரும செயலருக்கும் நிருமத்திற்கும் நிரும செயலருக்கும் உள்ள உறவு முறை முதலாளி தொழிலாளி உறவாகும். நிருமம் முதலாளியாக இருக்குது, நிரும செயலர் தொழிலாளியாக இருக்கார். அதனால் நிரும செயலரை எப்படி நீக்கலான்னா, ஒரு சாதாரண ஊழியரை பணி நீக்கம் செய்வது மாதிரியே நிரும செயலரையும் பணியிலிருந்து நீக்கலாம். ஏதாவது ஒரு காரணத்துக்காக அல்லது எந்த காரணமும் இல்லாமல் கூட நிரும செயலர் பணியிலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் இயக்குனரவைக்கு உண்டு. பொதுவாக
நிறும செயலர் எந்தெந்த சூழ்நிலைகளில் பணி நீக்கம் செய்யப்படலாம் அப்படின்னா, அவரோட பணிக்காலம் முடிந்ததுன்னா பணி நீக்கம் நிகழலாம். 5 ஆண்டு காலம் அவருக்கு பணி காலம், 5 ஆண்டு முடிந்தோன்னா அவர் பணியிலிருந்து விடுவிக்கப்படலாம். அடுத்து, விதிகளை மீறி இவர் செயல்படுறார் அப்படின்னு சொன்னால் உரிய அறிவிப்பு கொடுத்து நிறும செயலரை நீக்கலாம். செயலர் ஏதாவது ரகசியமான முறையில் லாபம் ஈட்டுறாரு அப்படின்னு தெரிய வந்ததுன்னா இயக்குனரவை நிறும செயலரை பணியிலிருந்து நீக்கலாம். செயலருங்கிறவர் நெறிமுறை தவறி நடக்கிறார் அப்படின்னு சொன்னால் பணியிலிருந்து நீக்கலாம். ஒப்பந்தத்தை மீறி ஒழுங்கீனமான நடவடிக்கைகளில் நிறும செயலர் ஈடுபடுறாருங்கிற காரணத்தினால, ஒத்துழையாமையில் இருக்கார், ஒத்துழைக்கலை அப்படிங்கிற காரணத்தினால, உடல் நல குறைவு காரணங்களுக்காக, தகுதியின்மை காரணங்களுக்காக கூட நிறும செயலரை பணியிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரம் இயக்குனரவைக்கு உண்டு. நிறும செயலர் இந்த சூழ்நிலைகளில் பணியிலிருந்து நீக்கப்படுகிறார். நன்றி மாணவர்களே.